நேத்திக்கு வந்து ஒரு வேலையா வந்து வெளில போயிட்டு வந்தோம். வரும்போது வந்து பயங்கர வெயிலா இருந்தது. உட்காரவே முடியல. அந்த அளவுக்கு காலெல்லாம் பயங்கரமா சுடுது. சரி கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் நிழல் இருக்குமான்னு தேடிட்டே வந்தோம். அங்க வந்து ஒரு புளிய மரம் இருந்தது. அது கீழ வந்து சேர் மாரிலாம் கட்டி வச்சிருந்தாங்க. சரி அங்கேயே பைபாஸ் தான் அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டுருந்தோம். தூக்கமாவும் வந்தது. பைக்ல வரும்போதே தூங்கிட்டே வந்தோம். ஒவ்வொருத்தரா தூங்கிட்டே வந்தோம். சரி உட்காந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது பைபாஸா அதனால வந்து எல்லாருமே தூங்க முடியாது. சும்மா ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி தூங்கிட்டோம். ஒவ்வொருத்தரா முழிச்சுட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க தூங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து புளிய மரம் தான் வந்து ஒருத்தவங்க முழிக்கிட்டு இருந்தாங்க. இது என்னம்மான்னு ரோஷன் பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. இதில தான் புளிலாம் வந்து குழம்புக்கு ஊத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பார்த்துருக்குறாங்க. ஆனா தெரியாது. ரோஷன் வந்து "இது உரிச்சு சாப்பிடலாமா?" அப்படின்னு கேட்டான். நான் சாப்பிடும்போது கேட்டேன், "அம்மா இதெல்லாம் சாப்பிட்டா எதுவும் ஆகாதா?" அப்படின்னா. சரி சாப்பிட்டு பாருடா நல்லா தான்டா இருக்கும் அப்படின்னா, அவனுக்கு ஐயோ வேணாம் ரொம்ப புளிப்பா இருக்கு அப்படின்னுட்டு இருந்தான். நாங்க ஸ்கூல் போற வழியில ஃபுல்லாமே வந்து நெறைய புளிய மரம் தான் இருக்கும். சீக்கிரமாவே போயிடுவோம். சீக்கிரமா போறவங்களுக்கு தான் அந்த மரத்துலேருந்து பழம் விழும். அத வந்து பொறுக்கி சாப்பிட்டுட்டு ஸ்கூல் பேக்லயும் வச்சுட்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் குளம்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு